ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தான் என்ன அது படிக்கிறதுனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்தெந்த ஃபீல்டெலாம் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, அதில் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் அண்ட் vscode எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ எம் தமிழ். திஸ் இஸ் மை சேனல் திங்ஸ் டு க்ரோ. ஓகே, பைத்தான் vscode இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி vscodeனா என்னன்னு பார்த்துடலாம். vscodeனா விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராம் எழுதுகிற கோடை ரீட் பண்ண, ரைட் பண்ண, டீபக் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு கோட் எடிட்டர் அல்லது ஒரு டூல் தான் vscodeனு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணிக்க மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதுகிற கோடை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒரு டூலாக யூஸ் ஆகுது. அந்த மெசேஜை ஈஸியாக கன்வே பண்ணிக்க இந்த டூல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் ஆகுது. ஒய் சூஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட்? அதாவது இது ரொம்ப எஃபிஷியன்டானது, பவர்ஃபுல்லானது, அதனால தான் vscode யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் vscodeல லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். அதோட இந்த ஐடிஇ மாதிரி நிறைய ஐடிஇஸ் இருக்குது, லைக் ஸ்பைடர், ஜூபிட்டர் நோட்புக், அந்த மாதிரி நிறைய ஐடிஇஸ் இருக்குது. நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு தான் இனி வரப்போகிற ப்ரோக்ராம் எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்க லோக்கல் ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே க்ரோம் தான் சூஸ் பண்ணுறேன். க்ரோம்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் டைப் பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் பேஜுக்கு போகும். அதில் கீழே டவுன்லோட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பைத்தானோட அஃபிஷியல் பேஜ் போகும். அதுலேயே ஒரு டவுன்லோட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ், மேக், iOS, ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ரீ ரிலீஸ்டு பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டாலர் 64 பிட் அதை தான் நான் கொடுக்க போகிறேன். அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் லேப்டாப் எது சப்போர்ட் ஆகுமோ அதை கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு பார்த்தாச்சு. அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா விண்டோஸ் +R கொடுங்க. ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டின்னு சர்ச் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பைத்தான் வெர்ஷன் இல்லைனா வீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதோட அஃபிஷியல் வெர்ஷன், இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெர்ஷன் வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு வெரிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான், பைத்தான் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஹவு டு இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் உங்களோட லோக்கல் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் திரும்பவும் க்ரோமே எடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் போகும், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் டவுன்லோட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் அவங்களோட vscode டவுன்லோடரோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் விண்டோஸ், லினக்ஸ், மேக் அந்த 3 இருக்கும். நம்ம விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அந்த விண்டோஸ் 10, 11 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதில் டேரக்ட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபைல் பார்த்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செட்டப் பண்ணுறதுல ஈஸி தான். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. vscode இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃபைனலி. இப்போ vscodeக்குள்ளே போய்க்கலாம். vscodeக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் பிளாக்காக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், சைடில் ஃபைல்ஸ் இருக்கா, அந்த ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர், ஓப்பன் வித் ஃபோல்டர் அந்த மாதிரி இருக்கா. அதில் நீங்கள் ஓப்பன் வித் ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னா சைடில் ஒரு ஃபைல் ஆப்ஷன் மாதிரி இருக்கா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேமு. அதில் நீங்கள் class1.py எந்த ஃபைல் கிரியேட் பண்ணாலும் பைத்தான் ஃபைல் தான் கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ class1.py கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. சைடில் ஷோ காமிப்பீங்களா, இங்கே தான் நீங்கள் கோட்ரை டைப் பண்ணணும். இப்போ நான் அங்கே போய் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணி 2 ப்ராக்கெட்குள்ளே ஏதாவது எனிதிங் கோட்ஸ்குள்ளே எடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ தமிழரசன் எடுத்துக்கிறேன். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். கீழே டெர்மினல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அவுட்புட் ஷோ அது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி vscode இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி எப்படி கோட் எழுதி ரன் பண்ணி அவுட்புட் கொண்டு வரது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட
இந்த மாதிரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். ஐ எம் தமிழ். திஸ் இஸ் மை சேனல். திங்ஸ் டு க்ரோ. திங்க் ஸ்மார்ட்டர், க்ரோ எவ்ரி டே. பாய்.